ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பொட்டுக்கல்லையில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம பொட்டுக்கல்லில் ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு பொட்டுக்கல்லை இதில் 1 கப் அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பொட்டுக்கல்லை எடுக்கிறீங்களோ அதில் அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கல்லையை சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பொட்டுக்கல்லை லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துச்சுன்னா போதும். நமக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொட்டுக்கல்லையோட சூடுலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாமல் ஒரு மிக்சி ஜாரை தொடச்சிட்டு அதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த பொட்டுக்கல்லை கூடவே 2 ஏலக்காவையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நமக்கு அப்படியே இருக்கட்டும். அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. இதில் லைட்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் நமக்கு ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்லையோட மாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்லை மாவெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நமக்கு கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷத்துலேயே நமக்கு மாவுலாம் நல்லாவே வெந்து வந்துடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய் இன்னும் நிறையா வேணும்னா கூட நீங்கள் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லாவே அல்வா பதத்துக்கு வரும். இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா ரிச்சாக இருக்கும். ஒரு பிளேட்டில் நெய் 1 ஸ்பூன் போட்டு பிளேட் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் தான் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக்கை ஊற்றி கட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் கரெக்டாக வரும். தட்டில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கத்தியில் லைட்டாக நெய் தடவிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளான 5 நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.